ஆண்டவர் படைக்கும் போதே எப்படி படைக்கிறாரு? காட்டு மிருகத்தையும் நாட்டு மிருகத்தையும் உண்டாக்கினார். 1:24 வாசிக்கும் போது காட்டு மிருகத்தையும் நாட்டு மிருகத்தையும் படைத்தார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் ஒரு தோட்டத்தை, ஒரு வேலியை போட்டு ஒரு தோட்டத்தை கொடுத்து, இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளியிருந்து எதுவும் உள்ளே வராம பார்த்துக்கோ அப்படின்னு அர்த்தம். அதான் காக்கவும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சர்ப்பம் என்பது தோட்டத்துக்குள் இருந்த மிருகம் அல்ல, தோட்டத்துக்குள் வந்த மிருகம், காட்டு மிருகம். தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் காடு. அப்ப அந்த வெளியிருந்து உள்ளே வருகிறதான சர்ப்பம் அது வந்து இவர்களை வச்சிக்குது. அப்போ முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்ப்பம் உள்ளே வராமலேயே தடுக்கணும். சர்ப்பம் உள்ளே வராமலேயே தடுக்கணும். அது 2 பேருக்கும் உரியது. ஆதாமுக்கும் உரியது, ஏவாளுக்கும் உரியது. ஏன்னா ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் ஏவாளுக்கும் உரியது. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, அது ஆதாமுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, ஆதாம் தான் ஒழுங்கா காவல் செய்யாம விட்டுட்டான்னு. ஆதாமு கிட்ட சொல்லும் போது ஏவாள் ஆதாமுக்குள்ள இருக்கிறாங்க. நீங்க எபிரேயர்ல வாசிக்கும் போது ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு காணிக்கை கொடுக்கும் போது எபிரேயர் புத்தகம் சொல்லுது, காணிக்கை வாங்க வேண்டிய லேவியும் அவன் அறையில் இருந்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ஆதாமுக்குள்ள ஏவாளும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய வேலை என்ன? இப்போ சொல்ல போனா கணவன் மனைவி 2 பேருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள அந்த பாம்பு நுழையாதபடி பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய பிரதானமான வேலை, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த பாம்புங்கிறது எதை தாங்க குறிக்குது, எதுக்கு அது அடையாளமா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இப்ப அத பவுல் எதுக்கு கம்பேர் பண்ணி எழுதுறார், ஆவியானவர் எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, எப்படி சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சித்ததோ அந்த உபதேசத்துக்கு ஈக்குவலா எழுதுறார். எந்த உபதேசம்? உள்ளுக்குள்ளே நாங்கள் ஒரு உபதேசம் கொடுக்கிறோம். அதாவது தோட்டத்துக்குள்ளே கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு உபதேசம் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? இதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டா நீ மரணம் அடைவ. இது சாப்பிடுறதுங்கிறது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா உபதேசம், போஜனபானம். சோ சாப்பிடுறது அவர் எதுக்கு அடையாளமா கொண்டாடுறா? உபதேசத்துக்கு கொண்டாடுறாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபதேசத்தை நீ எடுத்துக்காத, இந்த உபதேசத்தை எடுத்தினா உனக்கு மரணம் வந்துடும். ஸ்பிரிச்சுவல் மரணத்தை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. அதனாலதான் அவங்க பழம் சாப்பிட்டா உடனே சாகல, சாவதில் சாவாய். அப்படி அர்த்தம் என்னன்னா, சாகவே சாவாய்னா நீ எதுல சாக போறியோ அதுல செத்துருவேன்னு அர்த்தம். உங்க ஆத்மா நரகத்துக்கு போயிடுன்றதுதான் ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலா சொல்றாரு. அப்போ முதலாவதாக தோட்டத்துக்குள் ஒரு உபதேசம் கொடுக்கப்படுகிறது. இந்த உபதேசத்துக்கு மாறாக ஒரு உபதேசம் வெளியிருந்து உள்ளே வருது. அந்த உபதேசம் என்ன சொல்லுது? சாப்பிடுன்னு சொல்லுது. இவரு சாப்பிடாதேங்கிறாரு, அது சாப்பிடுங்குது. இவர் மரணம் அடையுங்கிறாரு, அவன் மரணம் அடைய மாட்டேங்கிறான்.